வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவுச் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொன்னோம், ஹாப்பி நியூ இயர். ஃபஸ்ட்டு வந்து பவுச் இதில் வந்து உங்களுக்கு யூனிகார்ன் பவுச் என்ன இருக்குன்னா மேஜிக் வந்துருக்கு. ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நான் எப்பவுமே பாப்பிட் கிச்சன் மாட்டியிருப்பேன். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போர் வச்சுன்னா விளையாடுறதுக்கு ஸ்கேன் முடிச்சுட்டேன்னா விளையாடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஜிப்பு ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சிசர் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போவேன். எக்ஸாமில் த்ரெட்டு தப்பாக கட்டிட்டோம் அப்படின்னா கட் பண்ணதுக்கு ஒரு சிசர். அதுக்கப்புறமா கேமல் பிராண்டோட ஹைலைட்டர், அதுவும் பிங்க் கலர். அதுக்கப்புறமா ஒரு வசனம், எக்ஸாமுக்கு வசனம். அதுக்கப்புறமா ஒரு க்ரையான்ஸ். இது எவ்வளோன்னா 24 ருபீஸ், 24 கலர்ஸ். இது வந்து அப்சரா பிராண்டோடது. அடுத்தது வந்து நாலு பென்சில் ஹோல்டர். ஒன்று கீழே விழுந்துருச்சு. இது ஒரு பென்சில் ஹோல்டர், இது ஒரு பென்சில் ஹோல்டர், இது ஒரு பென்சில் ஹோல்டர். இருங்க, இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன். கீழே விழுந்துருச்சு. இதுதான் கீழே விழுந்துருச்சு, எடுத்துட்டேன். இது ஸ்பேஸு. இது ஃபர்ஸ்டில் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன். செகண்ட் இதுதான் மெயின் பிக்சர்லே இருக்கு. என்கிட்ட எது இல்லைன்னு சொல்கிறாங்களோ அது என்கிட்ட அதிகமாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து பெண்ணெல்லாம் கிடையாது, எனக்கு பென்சில்ஸ் தான். 5th இருந்தால் பெண்ணு, நான் இப்போ 3rd. இப்போ வந்து செகண்ட் ஜிப். இது பார்த்தோம், அதனால் இதை லாக் பண்ணியாச்சு. இது பார்க்கலாம். இதில் வந்து அந்த கிச்சனை மாட்டல வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஷார்ப்னர் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டூம்ஸ் பிராண்டோட ஷார்ப்னர், அப்சரா பிராண்டோட ஷார்ப்னர், 2 ஷார்ப்னர் வச்சுருக்கேன். அப்புறம் கேமல் பிராண்டோட 2 ஸ்பின் எரேசர் வச்சுருக்கேன். அதுவும் பர்பிள் கலர், அனதர் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்கேல்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நட்ராஜ் பிராண்டோட 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு. இதில் தான் மேஜிக்கே. இது வந்து பெருசாகவும் வைக்கலாம், லாங் சைஸ் ஸ்கேலாகவும் வைக்கலாம், ஷார்ட் சைஸ் ஸ்கேலாகவும் வைக்கலாம். இப்படி தான் வைக்க முடியாதனால இப்படி மடிச்சுக்கிறேன். இது வந்து ஹைலைட் ஸ்ட்ராபெரி, மேட் இன் சைனாவில் அது மேக் பண்ணது. இது என்ன பிராண்ட்லாம் போர்டில் இல்லை, நம்பர் வேணால் போட்டிருக்கு. 888811 இருக்குது நம்பரு. அவள் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, பிராண்ட் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து இது மாதிரி ஜிக்ஸாக் லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரா பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ தான் மெயின் பிக்சரை காமிக்கிறாங்க. ஐயோ எடுக்க முடியலையே. இவ்வளவு என் பென்சில்ஸ். இது என் பவுச்சுக்குள்ளே இருக்கும் எப்போயுமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்சில் தான் காமிக்கிறோம். இது வந்து டூம்ஸ் பிராண்டோட பென்சில், லேசர் வித் பென்சில். இது அனதன் இது வந்து வித் பென்சில். இது என்ன பிராண்டுல ஃப்ளையர் பிராண்டு. இது செம்மையாக தான். பின்னாடி கொஞ்சம் இரேசரை கொடுத்துருக்காங்க. இந்த இரேசரை எடுத்துகிட்டு நம்ம லெட்டு இந்த பக்கமாக போட்டுக்கலாம். ஆனால் தென் இந்த வழியாகவும் போட்டுக்கலாம். இல்லை லெட்டில் இப்போ ஸ்கூல் திறந்தப்பறம் லெட்டு போடணும். ஆனால் தென் இப்போ தான் மெயின் பிக்சர். இதோ பாருங்கள் எத்தனை பென்சில்ஸ் இருக்குது, சீவாதது.
ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக் பென்சில் பற்றி தான் பேசணும். இது அப்சரா பிராண்டோட ஜட்டா கேக் ஸ்மெல் பென்சில். இது நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, வாங்கி பாருங்கள், செம்ம ஸ்மெல். பக்கத்தில் இருக்க பென்சில்ஸும் ஸ்மெல்லாக வரும். இது ஒரு முடிஞ்சிச்சா. அப்புறம் இத்தனை கலர் வச்சுருக்கேன். என்ன பென்சில்ஸ் நான் கேட்டேன். மியூசியம் பிராண்டோட 10 பென்சில்ஸ் இருந்தது. 4 பென்சில்ஸ் வந்து சீவிட்டேன். அது வந்து யூஸ் பண்ணி உண்டாயிடுச்சு. இரேசர் மட்டும் தான் இருக்கும் அந்த பிராண்டோட 4 பென்சில்ஸ். இதுதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து பாக்ஸ் வச்சிடலாம். பாக்ஸில் போட்டு அவ்வளோதான். இந்த யூனிகார்ன் பவுச்சுக்கு பாய் பாய். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆக்சுவலி ப்ராஜெக்ட் தமிழ் எழுத்து பயிற்சி நோட்டில் எழுதிட்டு இருந்தேன். ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் இப்படி தான் மிஸ் எப்பவுமே எழுதி தருவாங்க. எல்லாம் இந்த ஸ்கூலில் இப்படி தான் எழுதி தருவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் இதோ பாருங்க, நான் சொன்னல எல்லா பேஜிலும் எழுதுவாங்க மிஸ்ஸுங்க. எல்லா பேஜில் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இது வந்து 25 பேஜ் வரைக்கும் முடிக்கணும். நான் வந்து 6 பேஜஸ் எழுதினேன் இன்னைக்கு. நான் வந்து 12 இன்கம்ப்ளீட்டு. இதுலேருந்தே எழுதவே இல்லை. நான் 12 1 எழுதலை. எக்ஸாம் போய் முடித்தக்கப்புறமா கொஞ்சம் கிளாஸில் பிரேக் இருக்கும். ஆஃப் டே தானே. நான் லாஸ்ட் எக்ஸாம் வந்து ஹிந்தி ட்ராயிங்கு. அந்த எக்ஸாம் அப்போ 4 பீரியட் இருக்கும்ல, அந்த 2 பீரியடில் எழுத சொன்னேன். எழுதிட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு வந்தேன். நான் ஃபுல்லாக இதுலேருந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். 6 பேஜஸ் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்லணும், நான் வந்து கலரிங் புக்கு முடிஞ்சால் வாங்கி உங்களுக்கு நான் வந்து கலரிங் அண்ட் ட்ராயிங் வந்து வீடியோவாக போடுறேன். விலாக்ஸாக முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஈவினிங் போய் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகினால புக்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ப்ராஜெக்ட் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. அப்போ வாங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சது. என் பெயர் எல் பிரகதீஸ்வரி. இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சது. பாய் கைஸ். தேங்க்யூ கைஸ்.